சிந்திப்போமே. 1779 இறைவன் உய்திரம் நாடி செய்வினை ஊட்டி ஒழிக்கும். ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். ஏன் நெஞ்சமே, இடையே இங்கு ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டியதில்லை. பஞ்சாக்கர தேசிகன் நமது உய்விற்கான வழியை ஆராய்ந்து முன் செய்த வினையை ஊட்டி கழிப்பிப்பான். ஆதலால் தீவினையை தீர்க்கும் வழி எது என ஆராயாதே நெஞ்சமே. நல்வினை எது, எதை செய்து உய்திரம் நாடலாம் என ஆராயாதே நெஞ்சமே. ஞானகுருவின் திருவடி ஒன்றே நமக்குரிய பற்று என உணர்ந்து கடைப்பிடிப்பாயாக. இப்படியாக நம்மை உய்விக்கவே வினையை ஊட்டுகிறான் பெருமான் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. எய்துவது இங்கு இடை ஒன்று இல்லை, பஞ்சாக்கர இறைவன் உய்திரம் நாடி முன் செய் வினை ஊட்டி ஒழிக்கும் கண்டாய். நைதிரம் தீவினைக்கு எண்ணலும் நல்லது என்று ஒன்றனையே செய்திரம் நாடலும் வேண்டா. அவன் அடி சிந்தி நெஞ்சே, அவன் அடி சிந்தி என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலின் 92வது திருப்பாடலில் தெளிவாக விளக்குகிறார். திருவடி பற்றுவோம், வினை நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.